என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. தமிழ்நாட்டிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கும் என் ரத்த சொந்த உறவுகளாகிய என் தொப்புள்கொடி உறவுகளே மற்றும் மகாராஷ்டிரா வாழ் தேவேந்திரகுல வேளாளர்களே, டெல்லி வாழ் தேவேந்திரகுல வேளாளர்களே, மும்பை வாழ் தேவேந்திரகுல வேளாளர்களே, இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், சிறப்பு பேச்சாளர்கள் மற்றும் எனக்கு உடன்பிறந்த தம்பியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கரிகாலன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என் இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் தேவேந்திரகுல வேளாளர்கள் யார், மல்லர் குலம் என்பது என்ன, சேர சோழ பாண்டியர்கள் யார், இந்த மூவேந்தர்கள் யார் என்பது இன்று வரை சிறு குழந்தைகள் முதல் அறிந்து கொண்டிருக்கிறார்கள், படித்துக் கொண்டிருக்கிறார்கள், வரலாறுகளை புரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் மறைக்கப்பட்ட, புதைக்கப்பட்ட, அழிக்கப்பட்ட வரலாறுகள் எல்லாருக்கும் இப்பொழுது தெரிந்துவிட்டது. ஆனால் 1974 என் தாய் தலைவன் அகில இந்திய தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தின் தலைவன் தமிழன வேந்தர் அவர்கள் ஊர் ஊராக, கிராமம் கிராமமாக மக்களுக்கு பட்டியல் வெளியேற்றத்தையும் நாம் யார், நாம் தான் பாண்டியர்கள் என்பதை குறித்தும் தெள்ள தெளிவாக கிராமங்கள் தோறும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை ஒவ்வொரு நாளும் கிராமந்தோறும் பட்டியல் வெளியேற்ற விழிப்புணர்வு கூட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இங்கே பெரும்பான்மையாக ஆண்கள் அதிகமாக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு உணர்வுடன் வந்திருப்பீர்களானால் நிச்சயமாக உங்கள் உடன் பிறந்த சகோதரிகளையோ, உங்கள் மனைவிமார்களையோ, உங்கள் தாய்களையோ, உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் நபர்களை நீங்கள் கூட்டி வந்திருந்தால் இந்த கூட்டம் எவ்வளவு பெருமையாக இருந்திருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள். பெண்களாகிய நாங்கள் தினக்கூலிகளாக வேலை செய்யும் ஒவ்வொருவரும் 5 நாள் 6 நாட்கள் லீவு போட்டு கூலி வேலை செய்யக்கூடிய அவர்கள் அன்றாடம் உழைத்தால் மட்டுமே அவர்களுக்கு உணவு. ஆனால் அவர்கள் இன வேட்கையோடு நாங்கள் மானமுள்ளவர்கள் என்பதை மனதில் கொண்டு, நாங்கள் வடிவமல்லத்தின் வழியில் வந்த வம்சம் என்பதை மனதில் கொண்டு இனிவரும் காலங்களில் எங்கள் பேரன்பேத்திகளுக்கோ இல்லை எங்கள் பிள்ளைகளுக்கோ எங்கள் வாரிசுகளுக்கோ எந்த விதத்திலும் எஸ்சி என்கிற இந்த பட்டியல் அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவே இங்கே வந்திருக்கிறார்கள். முதலில் அதை தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே வந்திருக்கிற பெண்மணிகள் ஒவ்வொருவரும் சும்மா யாரும் வரவில்லை. அவர்களுடைய சொந்த வேலைகளை விட்டுவிட்டு வந்திருக்கிறார்கள். முதலில் என் ரத்த சொந்த உறவுகளாகிய இந்த அனைத்து மகளிருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்சி பட்டியல் என்பது அரசு வேலை மட்டும் கிடையாது, படிப்பு மட்டும் கிடையாது, அரசியல் துறையிலோ அரசியலாக மாறுவதற்கோ நமக்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் போய்விடும் என்பதற்காகத்தான் எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம், பட்டியல் மாற்றம் என்பது எங்களுக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். மல்லத்திகளாக வந்திருக்கிறோம். வடிவ மல்லத்தி என்பவள் உலகிலேயே தற்கொலைப்படை நாயியாக ஆங்கிலேயர் காலத்தை வெடிமருந்து கிடைங்க தகர்த்திருந்த ஒரு தற்கொலைப்படை நாயகி. அவர் வழியில் வந்த நாங்கள் எப்பேற்பட்ட போர்க்குணம் கொண்டவர்களாக இருப்போம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஆனால் மகாராஷ்டிராவில் வாழ்கிறவர்களுக்கோ, டெல்லியில் வாழ்கிறவர்களுக்கோ, மும்பையில் வாழ்கிறவர்களுக்கோ இந்த பிரச்சனை எதுவும் கிடையாது. நாங்கள் தமிழகத்தில் தென்பகுதியில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் அன்றாடம் எங்களுக்கு கொலை மிரட்டல்களும் படுகொலைகளும் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. 1957 ஐயா தியாகியார் இமானுவேல் சேகரனார் அவர்கள் இறந்த சமயத்திலிருந்து இன்று வரை வன்முறை கொடுமைகள் பயங்கரமாக கொலை குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு பதில் சொல்வதற்கு யாரும் முன்வரவில்லை. முக்கியமாக தேனியிலே கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த ஒரு மாணவன் எறும்பு கடித்து இறந்தான் என்ற செய்தி எத்தனை பேருக்கு தெரியும்? அவர்கள் போலீஸ் தரப்புல நமக்கு கொடுக்கப்பட்ட தகவல் என்ன தெரியுமா? எறும்பு கடித்து இறந்தான் என்று இன்று வரை அதற்கான ஒரு சரியான பதில் வரவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
படித்தவர்கள் ஒவ்வொருவரும் தன்னை மறைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் யார் என்பதை முதலில் உணர வேண்டும். நாங்கள் தான் தேவேந்திர குல வேளாளர்கள், மல்லர் குல வழியில் வந்த மல்லத்திகள் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து தமிழகத்திலே அடுத்த கட்ட இன்று நடக்கக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டம் அடுத்த கட்டமாக இன்னும் அதிபயங்கரமாக இருக்கும் என்பதை இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 7 உட்பிரிவுகளை இணைத்து திருச்சியில் வைத்து 2020 செப்டம்பர் மாதத்தில் நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தினோம். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கைது செய்யப்பட்டு நாங்கள் சிறையில் அடைக்கப்பட்டோம். இதற்கு இந்த விஷயம் எத்தனை ஆண்களுக்கு தெரியும்? நாங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக கிராமமாக விழிப்புணர்வு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. முதலில் ஒரு 1000 பெண்கள் 1000 ஆண்கள் இருக்கிற இடத்துல ஒரு 10 பெண்களை ஒருங்கிணைக்க முயற்சி பண்ணுங்கள். பெண்களை மதிக்க தெரிய வேண்டும். முதலில் இந்த உண்ணாவிரத கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் பெண்களை மீண்டும் மீண்டும் நான் அவர்களை தலைவணங்கி அந்த போராட்டத்திற்கு முக்கியமாக நின்று கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் தலைவணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். சுத்தி பாருங்க. இல்ல மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. நார்மலாவே மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. நீ சவுண்ட் விடுங்க. மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. இல்ல நார்மலா சவுண்ட் விடுங்க. கற்பனை சொல்லிட்டேன்னு சொல்லு. அதை பேசாம லைவ் தான் போட்டுட்டீங்க. எனக்கு ஒரு ஜூஸ் மட்டும் லைட்டா இல்லையோ தண்ணி வீடியோ இருக்கு. வீடியோ தான் இருக்கு. தடுப்பாக
மீட்டெடுப்போம் மண்ணிலிருந்து மீட்டெடுப்போம் வென்று காட்டுவோம் எங்கள் தலைமுறை அடுத்த தலைமுறைகள் அரசியலே பாண்டியர் குடியின் விடுதலையே உடை தருவோம் திராவிட சூழ்ச்சியை உடை தருவோம் திராவிட சதியை உடை தருவோம் மத்திய சிறையை அடித்து இந்தா இருக்கு.